لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم إن الله رفيق يحب الرفق في الأمر كله صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் பேரருளால் புனிதமான காலத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஞாமத்தாக பாக்கியமாக தந்திருக்கிறார். இதிலே நம்மை பண்படுத்திக் கொள்கிற பல்வேறு வணக்கங்களை வழிபாடுகளை நம்மை இன்னுமே அவனுக்கு பிரியமான மனிதர்களாக மாற்றிக்கொள்கிற அவன் நமக்கு இதில் நிறைய வெகுமதிகளை வழங்கியிருக்கிறான். இந்த காலத்தில் நம்மை நாம் சரியாக்கிக் கொள்கிற அற்புதமான அன்னலாருடைய வழிகாட்டுதலையும் விளங்கிக் கொள்கிற விதத்தில் இங்கே நாம் இந்த செய்திகளை உங்களுக்கு வெளியிட விரும்புகிறோம். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்குள்ளே இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புகளில் உனக்குள்ளே இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புகளில் மென்மை தன்மை உடைய மனிதனில் நீ இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு காலத்திலும் உணர்த்தினார்கள். மென்மை என்பது எங்கேயுமே அதுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு. பெருமக்கள் பெருமானாருடைய ஒரு ஹதீஸை இப்படி சொல்வார்கள், மென்மை எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு அழகையும் அலங்காரத்தையும் தந்துவிடும். ஒரு பொருளிலே மென்மை இருந்தால் அது அழகாகும், அலங்காரமாகும். அதிலே கடினம் இருக்குமையானால், கடுகடுப்பு இருக்குமையானால் அது அழகை கெடுத்துவிடும் என்பார்கள், அலங்காரத்தை தூக்கிவிடும் என்பார்கள். எனவே மென்மை இருக்கிற இடத்தில் அழகும் சேர்ந்தே இருக்கும், மென்மை இருக்கிற இடத்தில் அலங்காரமும் சேர்ந்திருக்கும். மென்மை உள்ள மனிதர்கள் என்றைக்கும் அழகுடையவர்களும் அலங்காரமான மனிதர்களும் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த குணம் நமக்குள்ளே உண்டாக்க வேண்டும். எல்லாத்திலையும் மென்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்வாங்க, மென்மை இருக்கிற இடத்தில் ஹைர்கள் இருக்கும் என்பார்கள். அர்ரிஃபுகு குல்லுஹு ஹைர் என்பார்கள். மென்மை என்பது பூராமே நற்பாக்கியம் தான் என்கிறார்கள். மென்மையுடைய மனிதனாக நீ வாழ்வாயா, உன் வாழ்க்கை பூரா நற்பாக்கியம் ஆயிடும். நனவுகள் நிறைந்த மனிதனாக நீ இருப்பாய் என்கிறார்கள். நம்ம கொஞ்சம் மென்மையா நடந்தா மக்கள் நம்மை வாழ்த்துவார்கள், குடும்பம் நம்மை நெருங்கும், பிள்ளைங்க கூட கொஞ்சம் நம்மோடு ஒத்து பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வீட்டில் போனா பிள்ளைங்க கூட அவங்கள்ட்ட ஒழுங்கா பேசுறது இல்லை. அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆளுநர் ஒருவர் ஹஜ்ரத் அமீருல் மோமினீனை தன்னுடைய பதவி காலத்தில் ஓய்வு பெற்று லீவ் எடுத்து வந்த போது சந்திக்க வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாபுடைய வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கிற போது அனுமதி கிடைத்து உள்ளே வந்தால் நாடு தழுவிய மக்களால் மிகுந்த மரியாதை கொடுக்கப்படுகிறவர்கள் ஜனாதிபதி. உலகத்தினுடைய பல பகுதியில் இருப்பவர்களும் எதிரிகளும் பயந்து நடுங்குகிற ஒரு இலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு.
ஆனா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்து வியந்து போகிறார், ஆச்சரியப்படுகிறார். ஏன்? அவர்களின் வீட்டு பிள்ளைகள் அவங்க மேலே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், தாடியை பிடிச்சு விளையாடுறாங்க. வீட்டு குழந்தைகள், பேர பிள்ளைகள் தாடியை பிடிச்சு விளையாடுறாங்க, முதுகுக்கு மேல தொங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள படுக்க போட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க பிள்ளைங்க. அவர் வியந்து போகிறார். வந்தவுடன் கேட்டார், அமீருல் மூமினீன், தாங்கள் என்ன பிள்ளைங்க இவ்வளவு சலசலப்பு சத்தம்? அதற்கு ஜனாதிபதி உடனே கேட்டாங்க, உங்க வீட்டுல எப்படிப்பா இருக்குன்னு கேட்டாங்க. வீட்டுல சத்தம் இருக்காதா? பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருந்தா சத்தம் இருக்காதா? பிள்ளைங்க இப்படிலாம் விளையாட மாட்டாங்களா? நம்ம கவர்னர்னால வீட்டுக்கு வந்த நம்ம வீட்டு சூழல் எப்படின்னா, வீடு கப்சிப்புன்னு ஆயிடுங்கிற. நான் வீட்டுக்கு வந்தா வீடு அமைதி, பிள்ளைங்களெல்லாம் பயந்து போயிடுவாங்க. நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீடு சலசலப்பு இருக்காது, சத்தம் இருக்காது, எப்பவும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோபப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பொறுப்புக்கு நீ தகுதியான ஆள் இல்லப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவர்னர் பொறுப்பை நான் இப்போது டிஸ்மிஸ் பண்ணுகிறேன்கிறாங்க. கவர்னர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யறாங்க. காரணம் ஒண்ணுமே இல்லை. கவர்னர் பதவியில ஏதேதோ அநீதி பண்ணி இருக்கிறார்களா, மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறாங்களா, பொறுப்பை சரியா கவனிக்கலையா? ஒண்ணுமே இல்லை. என்ன அமீருல் மூமினீன் கேட்டாங்க. எப்ப நீ வீட்டுக்கு போனா உன்னை கண்டு பிள்ளைங்கள் எல்லாம் பயந்து வீடு கப்சிப்பாயிடும், வீட்டுல யாரும் சத்தம் போட மாட்டாங்க, பிள்ளை எல்லாம் கண்டு விளையாட மாட்டாங்க, வீட்டிலேயே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இப்படி ஒரு நிலை இருக்குமையானால், மென்மையும் அமைதியும் உன்னிடத்தில் காண கிடைக்காமல் அச்சமே இருக்கிற ஒரு நிலையில் நீ இருப்பாய் என்றால் மக்களை எப்படி நீ வழி நடத்துவாய்? நீ அந்த பொறுப்புக்கு லாயக்கு இல்லைங்கிறான். நீ கவர்னர் பொறுப்புக்கு லாயக்கு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற போது பிள்ளைங்க சத்தம் போடுவாங்க, விளையாடுவாங்க, தாடி பிடிப்பாங்க, அதையெல்லாம் ஏத்துக்கிற மனசு இல்லைன்னா மென்மை இல்லைன்னு அர்த்தம். மென்மை என்பது உன்னுடைய அழகும் அலங்காரமும். மென்மை இல்லைன்னு சொன்னா நீ ஆட்சி செய்ய தகுதி இல்லை. மென்மை இல்லாதவர்கள் எப்படி ஆள முடியும் மக்களை? நாட்டை ஆளுகிற போது, மக்களை ஆளுகிற போது மென்மை குணம் அவங்களுக்குள்ளே இருக்கணும். மக்கள் பல்வேறு குணமுடையவர்கள், பல்வேறு தன்மை உடையவர்கள், பல்வேறு சூழ்நிலையில் இருப்பார்கள். எல்லாத்தையும் பொருந்திக் கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, எல்லோரிடத்திலும் அத்தனைக்கும் மேலால் அன்பு காட்டுகிற அந்த மென்மையான குணம் இருக்க வேண்டும் இல்லையா? அதை உணர்த்தினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கோபப்பட்டு பேசிட்டாங்க. வந்த எதிரிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கி பிர்ரிஃபி யா ஆயிஷா, ஆயிஷா மென்மையை பற்றி பிடியுங்கள், மென்மையை கடைபிடியுங்கள். நாயகமே, எதிரிகள் எப்படி தப்பா நடந்து கொண்டார்கள் தெரியுமா? நபிட்ட அவங்க கொஞ்சம் தப்பான வார்த்தையை பயன்படுத்தினாங்க, எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா என்று பெருமானாரை நோக்கி ஆயிஷா கேட்டபோது அதற்கு நான் மென்மையாக பதில் சொல்லிவிட்டேன். நீங்கள் கடுகடுப்பாக வேண்டாம், ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேகம்? மென்மைதான் அழகும் அலங்காரமும் என்று தன் மனைவி ஆயிஷாவுக்கு சொல்கிறார்கள். நபியை கொஞ்சம் தப்பான வார்த்தையை எதிரிகள் பயன்படுத்திய போது உண்மையிலேயே வேகப்பட வேண்டிய இடம். தன் கணவரை பார்த்து தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே என்று கோபப்பட வேண்டிய இடம். அதுவும் கொஞ்சம் கடுமையான வார்த்தை. உங்களுக்கு மரணம் வரட்டும்ங்கிறது போன்று சாம் நாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக், உங்களுக்கு மரணம் வரட்டும் என்கிறார்கள். அன்னை ஆயிஷா அந்த வார்த்தையை கேட்டு கொதிக்கிறார்கள். காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், ஏன் மென்மையாக நடங்கள் என்கிறார்கள். நம்மை கடுமையாக பேசுகிறவர்களுக்கும் கூட நம்மிடத்திலிருந்து மென்மைதான் வெளிப்பட வேண்டும் என்று உணர்த்துகிறவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புதமான வசனம், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் வ இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். தப்பு செய்கிறவங்க, தீங்கு செய்கிறவங்க, உன்னை நோக்கி தீய சொற்களை வீசுகிறவர்கள், உன்னை தாக்குகிறவர்களுக்கும் கூட நீ பதிலுக்கு நல்லதை செய்கிறான் அல்லாஹ். இதுவா பில்லத்தி யாசன், பதிலுக்கு நல்லதை பதிலாக கொடு. அதுக்கு அல்லாஹ் ஒரு காரணம் சொல்றான், இதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம். நீ யாரோடு உனக்கு விரோதம் இருக்குமோ, யார் உன்னோடு விரோதம் பாராட்டுகிறார்களோ அவங்க நண்பனாகிடுவாங்க அல்லாஹ். குற்ற நண்பர்கள் அவர்கள். அவங்கள்ட்ட நீங்க மென்மையா நடந்தா
அவங்க தீங்கு செய்யும் போது பதிலுக்கு நீங்க தீங்கு செய்யல. அவங்க கடும் சொற்களை வீசிய போது பதிலுக்கு கடும் சொற்களை வீசல்ல. அவங்க நண்பர்களா மாறுவாங்க அல்லாஹ். குர்ஆன் சொல்றது தானே உண்மை. அப்ப உன்னை தாக்குதலுக்குரிய வார்த்தையை பயன்படுத்தியவனுக்கு கூட நீ மென்மையான அழகான வார்த்தையை பயன்படுத்தினால் அவன் நேசனாகுவான் என்கிறான் திருக்குர்ஆனின் வழியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுதான் ஒரு அழகிய வாழ்க்கை. அப்ப மென்மையை கையாளுகிற விதம் மிக முக்கியமானது. இது எல்லாருக்கும் வராது. எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிற மக்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. டென்ஷன் ஆகிற மக்கள் குடும்பத்தில் இருந்து இன்னைக்கு பார்க்கலாம். சில குடும்பங்கள்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பொம்பளைங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இந்த மனுஷன் வீட்டில் இருக்கிறாருங்கிறது தான். இவர் வெளியில உட்கார்ந்து இருக்கிற ஆளு, ஆபீஸ்ல இருக்கிற ஆளு, உத்தியோகத்தில் இருக்கிற ஆளு, ஞாயிற்றுக்கிழமை வந்தா வீட்டுல இருப்பார். வீட்டுல இருந்தா ஒரே டென்ஷன் ஆவார். அதனால அவர் வெளியில இருக்கிறதா நல்லது என்று நினைப்பும் மனப்பான்மையும் பெண்களுக்கு வந்திருக்கிறது. காரணம், அன்னை ஆயிஷா சொல்கிற வார்த்தை, பெருமானார் வீட்டில் இருந்தா தான் எங்களுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்தா வீடு கலகலப்பா இருக்குங்கிறாங்க. நம்ம வீட்டம்மா நினைக்கிது நம்ம வெளியில இருந்தாதான் வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிது. காரணம், நம்ம எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆகி கடும் சொற்களை பயன்படுத்தி விடுவதா. நாளைக்கு மறுமையில் இருக்கிற பெரிய விசாரணை என்ன தெரியுமா? உன் மனைவி உன்னை கொண்டு சந்தோஷப்பட்டாளான்னு கேட்பான். உன்னை கொண்டு உன் மனைவி சந்தோஷம் அடையல, நீ எத்தனை லட்சம் தொழுது இருந்தாலும் அல்லாஹுவா நீ தண்டிக்கப்படுவாய் என்று ஷரியத்து சொல்லு. உன் மனைவி உன்னால் சந்தோஷம் அடையல, உனக்கு வாழ்க்கப்பட்டு அவர் நிம்மதி இழந்தால், சந்தோஷத்தை இழந்தால், கஷ்டப்பட்டால், அப்படியானால் உன் வணக்கம் வழிபாடு எல்லாத்தையும் தாண்டி நீ ரப்படத்தில் சோதனைக்கும் தண்டனைக்கும் உரியவன். காரணம், அவர்கிட்ட நீ சாப்பிட்டா நடக்கலையே, உன்னை நம்பி வந்தவளாச்சே. அப்ப மனைவி மக்கள்கிட்ட கூட சாப்பிட்டு வேணும். நம்முடைய மென்மை தன்மைகள் கையாளப்படணும். ஒரு அருமையான வரலாறை ஹதீஸ் கிரந்தம் எடுத்து சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு உபாதத் இப்னு ஸரஹபீல் வருகிறார். உபாதத் இப்னு ஸரஹபீல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், பஞ்ச காலம், கொஞ்சம் கடுமையான பஞ்ச காலம், சாப்பிட ஒண்ணுமே இல்லை, கடுமையான பசி. நான் மதீனா வந்துட்டேன். வந்து அந்த தோட்டத்தை பார்த்து அழகான கனிகள் இருந்துச்சு தோட்டத்துல. எனக்கு இருக்கிற பசி, கடுமையான பசியின் காரணமாக நான் எதையும் கவனிக்கல, தோட்டத்துக்குள்ள போயிட்டேன். போய் இருக்கிற கனிகளை கொஞ்சம் பறிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கனி எடுத்து சட்டையில போட்டுக்கிட்டேன். கனியை பறிச்சு சாப்பிட்டேன், கொஞ்சம் கனி எடுத்து சட்டையில போட்டுக்கிட்டேன், ஜேப்புல போட்டுக்கிட்டேன். அப்படி நான் சாப்பிட்டு ஜோப்புல போடும்போது அந்த தோட்டத்தின் உரிமையாளர் வந்து என் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டாரு. அப்ப இவருக்குள்ள தோட்டம் இல்ல, இவருடைய தோட்டம் இல்ல, அனுமதிக்கப்படாத பொருள் அது. அடுத்தவங்க தோட்டத்துக்குள்ள அனுமதி இல்லாம போறதே தப்பு. அங்க போய் சாப்பிடுறது அதை விட பெரிய தப்பு. அதுக்கு மேல கொஞ்சம் ஜோப்புல வேற போட்டு கொண்டு வர்றது தப்புக்கு மேல தப்பு செய்கிறார். ஆனா அவர் காரணம் சொன்னார். ஆமு மஹ்மஸா, பஞ்சகாலம், எங்கேயுமே சாப்பிட ஒண்ணும் கிடைக்கல, கடுமையான பசி. அந்த தோட்டத்துக்குள்ள இருந்த பழங்களை பார்த்துட்டு டப்புனு உள்ள போயிட்டேன், கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டு கொஞ்சம் ஜோப்புல போட்டுக்கிட்டேன். இவர் என் சட்டையை பிடித்து வரபனி யா ரசூலல்லாஹ் அடிச்சு போட்டாரு. நான் அடிச்சுட்டார். ஆனா சொல்ற மனிதன் கண்ணியமான ஆள். அவர் களவான்ற ஆள் அல்ல, திருடர் அல்ல. அவருடைய நிர்பந்தம், பசியும் அந்த பஞ்சமும் அவரை அப்படி ஒரு இடத்திற்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அனுமதி கேளாமல் எடுத்து சாப்பிட வைத்திருக்கிறது. வரபனி யா ரசூலல்லாஹ், என்னை அடித்து விட்டார். அல்லாஹ்வின் தூதர் அவர் பின்னாலே வந்திருந்து அவருக்கு கேட்டாங்க, என்னப்பா நீ செய்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலா தஅம்தஹு இன் கான ஜாயிஆ வஅல்லம் லா அல்லம்தஹு இன் கான ஜாஹிலா. நீ ரெண்டு தான் செய்திருக்கணும். அவர் பசியோடு வந்திருக்கிறார், பட்டினியோடு இருக்கிறார் என்றால் நீ சாப்பாடு கொடுத்திருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பசியோடு வந்திருக்கிறார், தோட்டத்துக்குள்ள பஞ்ச காலத்தில் வந்திருக்கிறார். அவலா தஅம்தஹு, நீ அவருக்கு உணவு கொடுத்திருக்க வேண்டுமே, நீ கொடுத்திருக்கலாமே. அவர் எடுத்து சாப்பிட்டாரு, ஆனா அதை நீ இடம் கொடுக்காம அவரை கூட்டு உட்கார வச்சு நீனே எடுத்து கொடுத்திருக்கணும்.
ஒரு கடுமையான பசியிலே வந்திருக்கிறார், பஞ்ச காலத்திலே வந்திருக்கிறார். அவலா தஅம்தஹு இன்கான ஜாயிஆ, அவர் பசித்தவராக உன்னை தேடி வந்த போது நீ அவருக்கு சாப்பிட கொடுத்திருக்க வேண்டாமா? சரி, அவர் எடுத்து சாப்பிட்டுட்டாரு, கொஞ்ச காலம் எடுத்து சட்டஜோல போட்டுக்கிட்டாரு. நீ அப்படியே அவர் அனுப்பி இருந்திருக்கணும். உன்னுடைய விரிந்த உள்ளத்தோடு மென்மையோடு நடந்திருக்க வேண்டுமே. அவலா அல்லம்தஹு இன்கான ஜாஹிலா, இல்ல அவர் பசிலாம் இல்ல, நல்லா இருக்கிறாரு, கையில பணம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இதையும் தாண்டி உள்ள வந்து எடுத்துட்டாரா? அவர் விளங்காம எடுத்திருந்தால், புரியாமல் எடுத்திருந்தால், அப்படி எடுக்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கு விளங்கல்லை என்றால், அவர் அறியாதவராக இருந்தால், அவளா அல்லம் தகு இன்கான ஜாஹிலா, அவர் அறியாதவராக இருந்தால் நீ அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாமே. அப்படிலாம் எடுக்கக்கூடாதுப்பா. அடுத்தால் சொத்தை எடுக்கக்கூடாது, பழத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது, ஊராவட்டு தோட்டத்தில் போய் பழத்தை சாப்பிடுறதா என்று நீ கேட்டு கற்றுக் கொடுத்திருக்கலாம். உனக்கு இந்த ரெண்டும் தான் அனுமதி. பசியோடு வந்திருந்தால் நீ சாப்பிட கொடுத்திருக்கணும். தெரியாமல் வந்து எடுத்திருந்தால் நீ சொல்லிக் கொடுத்திருக்கணும். அந்த ரெண்டை விட்டு நீ அடித்திருக்கலாமா என்று கேட்கிறார்கள். சர்க்காரை ஆலம் கேட்டது மாத்திரமல்ல, அவருக்கு இன்னும் கொஞ்சம் பழங்களை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்கள் மீது அன்பு காட்டுங்கள் என்கிறார்கள். உங்களுடைய உள்ளத்திலே மென்மை பிறக்கட்டும் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பழங்களை கொடுத்து விட்டார். இப்ப பாருங்க, உள்ள வந்து எடுத்து சாப்பிட்டவர் பசியில வந்தாரா இல்லையா எதையும் கவனிக்காம ஓங்கி வந்து அடிச்சுட்டாரு. டென்ஷன் ஆனார், உணர்ச்சிவசப்பட்டார், மென்மை இழந்தார். நபி இங்கே கற்றுக் கொடுக்கிறாங்க, நீ மென்மையாத்தான் நடக்கணும், வந்தவருடைய நிலையை விசாரிக்கணும். ஏன்பா அப்படி வந்த, தெரியாம வந்துட்டியா, இப்படி வராத, தெரியாம எடுத்தாயா, அப்படி எடுக்காத, பசியில வந்தாயா, உட்காரு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, உங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போ, பசி பட்டு நீ வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னா நான் தர்றேன். இந்த ரெண்டு தான் நீ செய்திருக்கணும். மென்மையின் அடையாளம் இது. ஏன் நீ மென்மை இழந்தாய் என்றார்கள். கொடு அன்பளிப்பை என்கிறார்கள். அன்பளிப்பை கொடுத்து அனுப்பிய வரலாறு ஹஜ்ரத் உபாதத் இப்னு ஸர்ஹபி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித் தருவார்கள். எத்தனை அற்புதமான வாழ்க்கையை காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எப்போதுமே ஒரு மூமினை பற்றி பெருமானார் சொல்வாங்க, அல் மூமின் ஹய்யின் லையின் சகில். ஒரு மூமின் ரொம்ப சாஃப்டா இருப்பார், மென்மையா இருப்பார், வளைஞ்சிருவாருங்கிறார். அப்படி பந்து மாதிரி வளையணும், ஆளுக்கு தக்க வளைஞ்சி போயிடணும். அவர் கொஞ்சம் கோபக்காரரா, நம்ம அவர்கிட்ட மென்மையா போயிடணும். எதிர்த்து நிக்கிறது நல்ல மூமின் அடையாளம் அல்ல என்கிறார்கள். நம்ம தெரியாம ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அதுக்கு பகரமா வந்து பாருங்க சொல்றது, நீ கொஞ்சம் இறங்கி போயிடுங்கிறாங்க. அப்ப இறங்கி போகிற குணம் என்பது மென்மையின் வெளிப்பாடு. அதை நம்ம என்னைக்குமே பறி கொடுத்து விடக்கூடாது. சையதுனா அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அமீருல் மோமினின் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுவோடு நான் பஜாருக்கு என்ன கூப்பிட்டு வந்தாங்க. அது அடிக்கடி வருவாங்க, பஜார் நிலவரத்தை பார்ப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, வியாபாரம் எப்படி நடக்குது, நேர்மை எப்படி இருக்குது. நம்ம ஆட்சியில நீதமா நம்ம நடக்கிறோம்னா எல்லாரும் நீதமா நடக்கணும். ஆனா எல்லாரும் நீதமா நடந்தாங்க. ஆட்சியாளர்கள் நீதமா நடந்தா நாடே நீதமாயிடுங்கிறாங்க. அவங்க நீதமா நடந்தாங்க. மக்களுடைய நிலவரத்தை பார்த்துட்டு அப்படியே பஜார்ல வர்றாங்க. வர்ற போது ஒரு அம்மா சத்தம் கொடுக்குது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. அதற்கு உமர் வந்துட்டாங்க பக்கத்துல. அஸ்லம் சொல்றாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த உமர் இப்னு கத்தாப் கிட்ட ஹலக்கத்து ஜௌஜி, சின்ன வயசு பொண்ணு, அந்த அம்மா வாலிப பொண்ணு, என் கணவர் மூத்தா போயிட்டார், என் பிள்ளைங்களை எல்லாம் அவரு வறுமையில விட்டுட்டு போயிட்டார். என் கணவர் மூத்தானார், மூத்தா போன கணவர் அல்லாஹ்வுடைய பாதையில தான் மூத்தா இருக்கிறார். ஆனா பிள்ளைங்கள் எல்லாம் வறுமை, சாப்பிட ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ஆனா என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க, அந்த அம்மா, என்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுக்காக இந்த போரிலே புனிதமான போர்க்களங்களிலே கலந்து கொண்டவர் என்று தன்னுடைய தகப்பனாரை குறித்து உதைபியாவிலே கலந்து கொண்ட சஹாபி என்று சொன்னார். என் தகப்பனார் உதைபியாவிலே கலந்து கொண்ட சஹாபி. பாருங்க, உதைபியாவிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி பெருமானார் சொன்ன போது, அந்தும் ஹைரு அஹ்லில் அர்த், இந்த மண்ணில் வாழ்பவர்களில் நீங்களே சிறந்தவர்கள் என்றார்கள். உதைபியாவிலே கலந்து கொண்ட தோழர்களை இந்த மண்ணில் வாழ்பவர்கள் எல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள் என்ற முத்தாய்ப்பான இடத்தை கொடுக்கிறார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபியினுடைய மகள். நம்ம என்ன சொல்ல வர்றோம், வாழ்க்கையில இன்ப துன்பங்கிறது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கிறது தான். சோதனைக்கு கொடுப்பான் அல்லாஹ்,
கஷ்டத்தையும் சிரமங்களையும் சில நேரங்களில் நல்லவர்களுக்கும் கொடுப்பான். சோதனைக்கு ஒரு பெரிய சாமியின் மகள், என் கணவர் மூத்தா போனார், என் பிள்ளைகள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக கிடக்கிறது, ஒண்ணுமே இல்லை, நான் ஹுபாப் இப்னு ஐமனின் மகள் என்கிறார். இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்து காட்டுவார்கள். நான் ஹுபாப் இப்னு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் என்கிறார். கிஃபாரி அவர்களின் மகள் நாள் நான் என்றால் அந்த அம்மா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இத்தனை பெரிய தோழமை கொண்டு இத்தனை பெரிய தீனுக்குரிய அர்ப்பணிப்புக்கு காரணமாயிருந்த ஒரு மிகப்பெரிய பெரிய சஹாபியின் மகளா ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, நீ அப்படி இருமா, நான் இப்ப வர்றேன்னா. சையதுனா அஸ்லம் சொல்றாங்க, என்ன செய்ய போறாங்க? அந்த அம்மாட்ட அவ்வளவு மென்மையா நடந்துகிட்டாங்க. அந்த அம்மா கூப்பிட்ட விதம் வேற. அந்த அம்மா கூப்பிட்டு பேசுறாங்க, பிரச்சனை சொல்ற மாதிரி ரொம்ப மென்மையாக அந்த அம்மா உட்கார வச்சு பக்குவமாக வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க. போய் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் சில ஏற்பாடு பண்ணிட்டு உமர் இப்னு கத்தாப் திரும்ப வர்றாங்க. வரும்போது பார்த்தா 2 ஒட்டகம், மிகப்பெரிய ஒட்டகம், பஹீரைன் என்கிறார்கள், முதுகு விரிஞ்ச ஒட்டகம், கொஞ்சம் பெரிய ஒட்டகம், அது நிரம்ப சாப்பாடுகள். அந்த சாப்பாடுன்னா காலத்துக்கு வச்சு சாப்பிடுறது, மாவுகள், பால் மாவுகள், எண்ணெய்கள், நெய், இது போன்ற உணவுப் பொருள்களை, தானியங்கள். இன்னொரு ஒட்டக நிரம்ப துணிமணிகள், பணம், அந்த பெண்ணினுடைய தேவைகள் நிறைவேறுகிற பணங்கள், துணிமணிகள், உணவு தானியங்கள், இப்போது சாப்பிடுவதற்கும் இன்னும் பல நாட்கள் வைத்து சாப்பிடுவதற்குமான உணவுகள் அத்தனையும் 2 ஒட்டகம் நிரம்ப பெரிய ஒட்டகத்திலே கொண்டு வந்து அந்த அம்மாட்ட சொன்னாங்க, இந்த 2 ஒட்டகத்தையும் உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடு. கையில கொடுக்கறாங்க, வீட்டுக்கு கூட்டு போமா. அந்த அம்மா அப்படி பார்க்குது, எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கில் பணம், பிள்ளைகளுக்கு தேவையான உடைகள், ஒரு கற்பனை வரலாறு அல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்த ஒரு வரலாறு இது. அந்த பெருமக்கள் இந்த மண்ணை ஆண்ட காலத்திலும் மாணவியினுடைய சுகபத்தில் இருந்த காலத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வாழ்க்கை எல்லாத்தையும் மென்மையா நடக்கிற வாழ்க்கை. கொஞ்சம் கடினமா நடந்தவங்க கூட மென்மையைத்தான் காட்டணும்னு சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டு போண்டாங்க அந்த 2 ஒட்டகத்தையும். அந்த அம்மா அப்படியே இமையை உயர்த்தி பார்க்குது. சையதுனா அஸ்லம் சொல்றாங்க, கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அந்த வார்த்தைக்கு பின்னால் அமீருல் மோமினின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதை கொண்டு போ, இது தீர்ந்து போகாது, இது தீர்ந்து போகாது, புனியா, இந்த சரக்கும் இந்த உணவும் இந்த துணிமணிகளும் இந்த பணங்களும் தீர்ந்து போகாது. அதற்குள்ளால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையின் விமோச்சனத்திற்கான வாசலை திறப்பான். சுப்ஹான். சும்மா பேசுறது இல்ல. இன்னல்லாஹ லயந்திகு அலா லிசானி உமர். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாவில் அல்லாஹ்வே பேசுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அத்தகைய நாவுடையவர்கள் உமர். அவங்க சொன்ன வார்த்தை, இந்த பொருளும் பணமும் உணவும் தீர்ந்து போகாது, தீர்ந்து போவதற்குள்ளால் அல்லாஹ் உன் வாழ்க்கையின் விமோச்சனத்திற்கான வாசலை திறந்து விடுவார். அப்படிதான் நடக்கும். முடிஞ்சிட்டா அந்த சரக்கை கொடுத்து அந்த அம்மா கையில் அப்படி பிடிச்சிட்டு அந்த அம்மாவுடைய அதிர்ச்சி கூட நீங்கள்ல. பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், உமர் அமீருல் மோமினின் அது அக்ஸர்தா, கொடுக்க வேண்டியதான், நான் கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டீங்களே, கொடுக்க வேண்டியதான், நிறைய கொடுத்துட்டீங்களே. சில பேருக்கு நம்ம சாப்பிட்டோன்னா அவருக்கு லூஸ் மோஷன் ஆகும். நம்ம சாப்பிட்டா லூஸ் மோஷன் யாருக்கு போகுது? அவருக்கு போகுது. நம்ம நல்லா இருந்தா சில பேருக்கு பிடிக்காது. கொடுக்கிற ஸ்ரீதேவி கொடுக்கிறார், இவரு கொடுக்கல, தான் கையில இருந்து கொடுக்கல, கொடுத்தவற்றை சொல்றாரு நிறைய கொடுத்துட்டீங்களே, இவ்வளவு கொடுக்க வேண்டியது இல்லையே. அடுத்தவங்க கொடுக்கறதையும் கொடுக்க விடுறது இல்ல. கடுமையா கோவப்பட்டாங்க. இப்படி மனிதர்களை எல்லாம் கண்டிக்கிறாங்க.
உனக்கு என்ன தெரியும் கேட்டாங்க உமர் இப்னு கத்தாப். உனக்கு என்ன தெரியும்? இந்த பெண்ணின் தந்தையும் இந்த பெண்ணின் சகோதரரும் ஒரு காலம் இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய கோட்டை ஒன்றை முற்றுகையிட்டார்கள். முற்றுகையிட்டு அந்த கோட்டையை ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் கொண்டு சேர்த்த பெருமக்கள். என்ன தெரியும் உனக்கு? தியாகிகளின் குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. அவரு சொன்னது என்னன்னா, கொடுக்க வேண்டியதுதான், அது அக்சர்த்த உறவு கொடுத்துட்டீங்களே, கொடுக்கறதும் இல்லை, கொடுக்க விடுறதும் இல்லை. அது ஒரு நல்ல பண்பு அல்ல. சில பேர் நல்லா இருந்தா பிடிக்கிறது இல்லை. அது உலகத்தில் எப்போதுமே அந்த சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தா கூட நம்மளை பாதிச்சது. அந்த கண்ணு மோசமானது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை பயந்துக்கங்கன்னு சொன்னாங்க. கண்ணை பயந்துக்கங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கிறானேன்னு நினைச்சிட்டாலே நமக்கு ஆபத்தா போயிடும். ஆள் நல்லா இருக்கிறாரு என்று. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட கண்களை விட்டும், பார்வை விட்டும், பேச்சை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் பழகுங்கள், மென்மையாக பேச பழகுங்கள், மென்மையாக நடக்க பழகுங்கள், மென்மையாக எல்லோரிடத்திலும் இருக்க பழகுங்கள். அந்த மென்மை என்பது பல பாக்கியங்களை தருகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நலவுகளின் வாசலை திறக்கிறது. இன்னொன்று, அல்லாஹ்வும் நம்மிடத்தில் மென்மையாக நடக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன். சுப்ஹானல்லாஹ். யுஹிப்புர் ரிஃப்க பில் அம்ரி குல்லிஹி, எல்லா விஷயத்திலும் மென்மையையே அவன் பிரியப்படுகிறான். அல்லாஹ் மென்மையானவன். எல்லா விஷயத்திலும் மென்மையை தான் அல்லாஹ் பிரியப்படுறான். நீ மென்மையா நடக்கிற, அல்லாஹ் உன்னை பிரியப்படுவான். ஏன் அவன் பிரியப்படுறது மென்மையை, சாப்பிட்டா நடக்கிறத. அப்ப சாப்பிட்டாக மென்மையாக நம்ம பேசுறோம், பழகிறோம், நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் பிரியத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மக்களின் அன்பு கிடைக்கிறது. நாலாவதாக மென்மையும் எப்போது சாஃப்டான தன்மையும் நம்முடைய பேச்சிலும், நமது செயலிலும், நமது நடைமுறைகளிலும், நமது குடும்ப வாழ்க்கையிலும் அமைந்து விடுமோ, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அருள்களின் வாசல் நம் மீது திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருள்களின் வாசல் நம் மீது திறக்கப்படுது. அதனால எப்பவும் நம்ம கொஞ்சம் நம்மை நாம் கண்காணிக்கணும், நம்மைய கண்காணிக்கணும். நம்ம பேச்சு கொஞ்சம் தடித்த பேச்சு வந்தா நம்மளால ஸ்டாப் பண்ணிடணும். யாராவது ஒருத்தருக்கு முன்னால நம்மள்கிட்ட கொஞ்சம் அவர் வித்தியாசமா நடக்கிறாருன்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் வரும். அப்படியே குறைச்சிடணும். நம்ம மென்மையை தான் அவர்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மை பற்றி நாம் கண்காணிக்கலன்னு சொன்னா நம்ம நஃப்ஸ் நம்மளை தப்பு பண்ணிடும், நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு கவுத்து விட்டுடும். அதனால நம்மை நாம் கண்காணிக்கிற போது மென்மையை தக்க வைத்துக் கொள்கிற இடத்தில் இருக்கிற வாய்ப்புகள் ஏற்படும். என்றைக்கும் அதை நமது சொத்தாக, நமது வாழ்க்கையாக, நம்முடைய பழக்கமாக ஆக்கிக் கொள்கிற ஒரு பெரும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் வாழிப்பானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினின் அடையாளமாக வல்லவா அதை சொன்னார்கள். அல் மூமினு ஹய்யினுன் லையின், ஒரு மூமின் சாஃப்டாகவே இருப்பான், சாஃப்டாகவே இருப்பான், மென்மையாகவே இருப்பான் என்று நம்மை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அந்த நமக்கு அடையாளமாக காட்டப்பட்டதை நம்ம இழக்கக்கூடாது. அது நமது முகவரியாகவே மாற்ற வேண்டும். அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதமான அழகான இடத்தில் நின்று நீங்களும் நானும் வாழ்கிற ஒரு பெரும் நசீபை நம்முடைய குடும்பத்திற்கும் சேர்த்து வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், சுற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 11 ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி